ஹாய் ஆல். நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, என் ஹஸ்பண்ட் என் பேச்சை கேட்க மாட்றாரு, அவர் என்ன ஹர்ட் பண்ணுறாரு, அவர் பண்ணுறது தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஆர்கியூ பண்ணுறாரு, நம்மளுடைய முடிவுகளை சரியாக கேட்க மாட்டார், காது கொடுத்து மதிப்பு கொடுக்க மாட்டார், இப்படி நிறைய புலம்புறாங்க. ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லவா? ஆக்சுவலி ஒரு வேர்டிங்ஸ் நான் கேள்விப்பட்டேன். என்னென்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அந்த அம்மா வந்து மனநிலைமை சரியில்லாதவங்க, அந்த ஹஸ்பண்ட் வந்து அவங்கள வச்சு பல வருஷம் ரொம்ப சூப்பராக வச்சு பார்த்துக்கிட்டாங்களாம். அதாவது ஒருத்தவங்கள ரொம்ப விரும்பிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய பாசிட்டிவையும் நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கணும், நெகட்டிவையும் சந்தோஷமாக ஏற்றுக்கணும் அப்படின்றது தான் இதில் கான்செப்ட். இப்போது உங்கள் ஹஸ்பண்ட் கூட தான், ஆனால் வர்றவங்க எல்லாம் சொல்கிறது என்னென்னா, ஹஸ்பண்டை பிரியக்கூடாது, அவர் என் பேச்சை கேட்கணும் அப்படின்னும் பொழுது நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். அவருடைய நெகட்டிவ்ஸையும் சில விஷயங்கள் நீங்கள் பொறுத்துக்க ட்ரை பண்ணும் பொழுது நீங்கள் காமாயிட்டிங்கனாலே அவர் உங்கள் பேச்சை கேட்பார். இப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவர் உங்களை எப்போல்லாம் ஹர்ட் பண்ணுறாரோ அப்போல்லாம் அவர் உங்களுக்கு செஞ்ச நல்ல விஷயங்களை மட்டும் திங்க் பண்ண பழகுங்க. உங்கள் மைண்டை வந்து அப்படி ஒரு ப்ராக்டிஸ் கொடுங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நல்லது பண்ணுறது நினச்சி பார்க்கவே கஷ்டமாக இருக்கும் ஃபஸ்ட்டு. ஏன்னா உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் திட்டினது தான் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். எப்படி அவனை போய் நம்ம தேங்க் பண்ணுறதுன்னு தோணும். நான் கூலாக காமாக யோசிச்சு பாருங்கள். பல விஷயங்கள் அவர் உங்களுக்காக ஏதோ ஒரு விதத்தில் நல்லது பண்ணியிருப்பார். அப்படியே கொடுமையாக பண்ணிகிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக உங்களால் இருக்க முடியாது. ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் அறியாமல் அவரை லவ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க, அவரை விட்டு போக முடியாத சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை கண்ணு முன்னாடி நிறுத்துங்க. அப்போ என்ன ஆகும், அவர் மேலே உள்ள கோவம் குறையும். எனக்குமே என் ஹஸ்பண்ட் மேலே கோவம் வந்து அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு அந்த டைம் கொஞ்சம் நேரம் கோவம் வரும் தான். அப்புறம் நான் உட்காந்து யோசிப்பேன், என்னென்னலாம் ஹெல்ப் பண்ணுறாரு, நம்ம கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னும் பொழுது நமக்கு அந்த கோபத்தை பெருசாக எடுத்துக்கக்கூடாது, நல்ல விஷயங்களை எடுத்துக்கணும். இதை நீங்கள் உங்கள் பிரெயினுக்கு ட்ரெயின் அப் பண்ணிக்கிட்டே வர 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 ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிரெயின் வந்து டியூனப் ஆகிடும். அவர் அந்த மாதிரி குறை சொன்னால் கூட டக்குன்னு நல்ல விஷயங்களை நீங்கள் யோசிக்கும் பொழுது உங்கள் மைண்டு பாசிட்டிவாக மாறும். அப்போ இன்டர்ன் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவ இப்படி கூல் ஆகிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனசும் மாறும், அங்கே ஆக்டிவிட்டீஸும் மாறும். நமக்கு லவ் வேணும் அப்படின்னா நம்ம முதல்ல கொடுக்க பழகணும். நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது அபரிவிதமாக உங்கள்கிட்ட வந்து சேரும். இதுதான் பிரபஞ்ச விதி. எதை கொடுக்குறீங்களோ அது பிரதிபலிக்கும். இது ஈர்ப்பு விதி. ஹஸ்பண்டை தவிர்த்து வேறு யாராவது உங்களை ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க உங்களுக்கு தேவையில்லாத பர்சன் நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்க வந்து உங்களை ஹர்ட் பண்ண அலோவ் பண்ணாதீங்க. அதாவது நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, அவங்க வேர்ட்ஸ் என்ன எதுவும் பண்ணாது, ஐ ஷுட் நாட் அலோவ் அதர்ஸ் டு ஹர்ட் மீ அப்படின்னு சொல்லுங்கள் உங்கள் மைண்டுக்கு. அப்போ எப்படி தோணணும்னா, வேறு ஒருத்தவங்க உங்களை ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க, வேலை செய்கிற இடத்துல யாரோ சம்திங் உங்களை ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள எப்படி இமேஜின் பண்ணணும்னா, தெருவில் போகிற நாய் என்ன பண்ணும், குலைச்சிட்ருக்கோம். பார்த்த உடனே நம்ம போய் இல்லை என்னை பார்த்து ஏன் குலைக்கிற, நான் வீரன் தெரியுமா அப்படின்னு நின்று போராடுமா, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போமா? அப்படி அந்த மைண்ட் செட்டை வளர்த்துக்கோங்க. இது எல்லாமே கஷ்டம், பட் உங்கள் பிரெயினை டியூன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கேற்ற மாதிரி அதுவும் மாற ஆரம்பிச்சிடும். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். 21 days இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிரெயின் டியூன் ஆகி நீங்கள் சொல்கிறத மட்டும் கேட்கும் அது. மேலும் உங்களுக்கு இதை தவிர்த்து கவுன்சிலிங் வேணும்னாலும் மேலே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு பண்ணுங்கள். அண்ட் 6 month லைஃப் கோச் வேணும்னாலும் பர்சனலாக எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இதை தவிர்த்து பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் சூப்பராக எஃபெக்டிவாக பயங்கரமாக போயிட்டுருக்கு. அதில் ஜாயின் பண்ணாலும் நெக்ஸ்ட் பேட்சுக்காக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அண்ட் December 3 ரிலேஷன்ஷிப் கிளாஸும் ஒர்க் ஆகுது. யாருக்கெல்லாம் அதுவும் வேணுமோ நீங்கள் வாட்ஸ்அப் மூலமா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.